நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் தீர்க்க தரிசனமா, இட் கேன் பி a wild vision, அது ஒரு வேற மாதிரியான ஒரு தரிசனமா இருக்கட்டுமே. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது உருவாகிருச்சுன்னு அர்த்தம். அவர் சொல்லிட்டாருன்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம் இல்ல, நடந்துருச்சு. அவர் சொல்லிட்டாருன்னா அது உருவாகிருச்சு. ஏன்னா அவர் வார்த்தை தரையில வீணா விழாது. அது எங்க தெரியுமா போகும்? போய் உருவாக்கும், உங்களுக்கான அற்புதத்தை உருவாக்கும், உங்களுக்கான வழி ஆயத்தப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையில விடாது, அது செயல்படுகிற வார்த்தையா இருக்கு. இட் இஸ் ஸ்பெசிபிக்லி மேட் ஃபார் யூ. உங்களுக்காக உருவாக்கப்பட்டதை வேற யாருக்கும் போட முடியாது, வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. இட் இஸ் ஸ்பெசிபிக்லி டிசைன்ட் அண்ட் மேட் ஃபார் யூ. வண்டர்ஃபுல். ஸோ இன்னைக்கு வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன கதை நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஒரு வயசான ஒரு தாத்தா இருந்தாராம். அந்த வயசான தாத்தாவோட வீட்டில் டிவி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அந்த டிவியோடைய டிஷ் ஆண்டனாவை சரிப்படுத்துறதுக்கு அவர் அந்த மொட்டை மாடியில் இருக்கிற அந்த டிஷ்ஷை வந்து போய் சரிப்படுத்திக்கிட்டு இருந்தாராம். ஸோ இந்த டிஷ்ஷை வந்து சரிப்படுத்துகிறப்போ அந்த ஒயர் தடுக்கி இந்த தாத்தா வந்து அந்த கூரையோடைய ஓரத்தில் வந்து விழுந்துட்டாராம். யாராவது வந்து அவரை காப்பாற்றணும். ஒரு வயரை பிடிச்சிட்டு இந்த தாத்தா வந்து கத்துறாராம் மேலே வந்து, கீழே யாராவது இருக்கீங்களா, எனக்கு யாராவது வந்து உதவி செய்யுங்களேன் அப்படின்னு இந்த தாத்தா பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தாராம். கத்துறாரு. அக்கம் பக்கத்துலேருந்து யாருமே வரல. ரொம்ப நேரம் கத்திட்டு இவர் என்ன பண்ணாராம், வானத்தை பார்த்து, மேலே யாராவது இருக்கீங்களா, எனக்கு யாராவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கத்துனாராம். அப்போது மேலேருந்து ஒரு சவுண்டு வந்துச்சான். உன்னை ஒரு ஒயர் கட்டியிருக்குல்ல, அந்த ஒயரை எடுத்து விடு, அந்த ஒயரை பிச்சு விடு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சான். உடனே இவர் என்ன பண்ணாராம், வேற யாராவது கீழே இருக்கீங்களா, எனக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கத்துனாராம் இவர். சில பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரியும், நமக்கு உதவி செய்வாருன்னு தெரியும், அவர்கிட்ட தான் உதவிக்காக போய் நிற்போம். ஆனால் ஆண்டவர்கிட்டருந்து வர பதில் நம்ம எதிர்பார்க்கிற பதிலாக இல்லைன்னா என்ன செய்யறது? நம்ம எதிர்பார்க்கிற பதில் சில நேரம் ஆண்டவர் வந்து ஓகே ரைட், இது சரியான இடம், சரியான இடத்துல போய்கிட்டு இருக்கிறீங்க போங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். சில நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்படியும் இல்லையா, சில நேரம் ஆண்டவர் சொல்லுவார், இதை விட உனக்கு பெட்டராக நான் தரேன். இந்த 3 விதமான ஆன்சர் தான் ஆண்டவர்கிட்டருந்து வரும். இதில் ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடியே நம்ம மைண்டில் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஆண்டவருக்கு முன்னாடி நான் இந்த மாதம் எனக்கு வந்து 10 லட்சம் வேணும் அப்படின்னு நான் போய் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்துருவார். கடன் வாங்குறது ஆண்டவருக்கு பிரியமா? ஸோ ஆண்டவர்கிட்டருந்து சில நேரம் வர பதில்கள் நமக்கு வேண்டிய பதிலாக இருக்காது. அந்த நேரத்தில் என்ன செய்யறது? சில நேரம் ஆண்டவருக்கு நிறைய பேருக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துருப்பார். எத்தனை பேருக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார்? தீர்க்க தரிசனம் எத்தனை பேருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்? ஆமென். ஸோ இத்தனை தீர்க்க தரிசனங்கள் வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆண்டவர் வந்து உனக்கு 10 வீடு கொடுப்பேன்னு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளே அடுத்த நாள் அடுத்த மாதம் இங்கேருந்து காலி பண்ணுங்கன்னு சொல்கிற நிலமையில ரெண்டட் ஹவுஸில் உட்காந்துருப்போம். வாக்கு தத்தத்துக்கும் நம்மதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி இருக்கிற நேரத்தில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய டெஸ்ட் எது தெரியுமா? நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய ஃபெய்த், விசுவாசம். என் கூட சேர்ந்து வாசிங்க Hebrews chapter 11 verse 1. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. So faith is the substance in the things we do not see. நம்ம பார்க்க முடியாத காரியங்கள் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம் தான் ஃபெய்த். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, விசுவாசம், விசுவாசம். ஓகே, எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு 5 விதமான சென்சஸ் இருக்குது? 5 சென்சஸ் இருக்குது, கரெக்டாக? நம்ம வந்து தொட்டு பார்த்தா நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஏதாவது சாப்பிட்டோன்னா அதோடைய டேஸ்ட்டு நமக்கு தெரியும். கண்ணால் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய மூக்கில் ஸ்மெல்லு வருது. ஸோ இந்த மாதிரி 5 விதமான சென்சஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார்.
இந்த சென்சஸை யூஸ் பண்ணுறதே இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃபேத், தெரியுமா? நம்ம கண்ணை மூடிட்டோன்னா நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த கண்ணு தான் நம்ம நடக்கிறதுக்கு உதவி செய்கிற மீடியம். அதே போல் இந்த வாய். எப்பயாவது கோல்டில் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்ருக்குறீங்களா? மூக்கு கட்டி இருக்கிறப்போ டேஸ்ட்டே தெரியாது. ஆனாலும் நமக்கு ஏற்கனவே தெரியும் அது எப்படி இருக்கும், எப்படி டேஸ்ட் பண்ணோம் நமக்கு தெரியும். அதனால இந்த வாயும் இந்த மூக்கும் அது நல்லா இருக்கிற சாப்பாடு அப்படின்ற ஒரு விசுவாசத்தை கொடுக்குற ஒரு மீடியம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் விசுவாசத்துக்கு ஒரு மீடியம் தேவைப்படுகிறது. இட் நீட்ஸ் அ மீடியம். இப்படிதான் வசனத்துல பேதுரு அப்படின்ற மனுஷனை பத்தி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 14வது அதிகாரத்துல 25வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா இவருடைய கதையை பற்றி நமக்கு தெரியும். எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு கதை. பேதுரு ஆண்டவராகிய இயேசு தண்ணியில் நடந்து வரதை பற்றி பார்க்குறார். ஸோ பார்த்த உடனே இவருக்கு ஃபஸ்ட்டு பயமாயிருது. ஐயோ பேய் அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் அவருக்கு தெரியுது அது ஆண்டவர் அப்படின்னு. ஸோ இவர் 28வது வசனத்தை வாசிங்களேன். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இவருக்கு ஒரு டவுட்டு, இது ஆண்டவரா இல்லையான்னு. ஆனா இவர் சொல்லுற ஃபர்ஸ்ட் வேர்டு வாசிங்க, இந்த வசனத்துடைய ஃபர்ஸ்ட் வார்த்தையை வாசிங்க. ஆண்டவரே. ஆண்டவரே இப்படி சொல்றாரு. ஆண்டவரே, ஆண்டவரே நீரே ஆனால். அவருக்கு தெரியும் ஆண்டவர் தான் தெரியும். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு டவுட்டு. இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேதுரு எங்கே இருந்தார், என்ன பண்ணிகிட்டு இருந்தாரு நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த அதிகாரத்தில் தான் ஆண்டவர் 5000 பேருக்கு போதிக்கிறார். 5000 பீப்புளுக்கு ஆண்டவர் ஃபீட் பண்ணி அவ்வளோ டிசைபிள்ஸும் கூட சேர்ந்து போகிறாங்க. அவ்வளோ வல்லமே இருக்கிறதுலே ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்கார்டட் அண்ட் இன்க்ரெடிபிள் மிரக்கிள்ஸ் எவர் ரெக்கார்டட். ஆண்டவர் அவ்வளோ பேருக்கு இவ்வளோ மிராக்குலஸாக பண்ணார் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் கூடவே இருந்துட்டு அவரோடையே எல்லா விதமான அற்புதங்களையும் செய்துட்டு, ஆனாலும் இவர் ஆண்டவரை பார்த்து கேட்குறார், ஆண்டவரே நீரே ஆனால் நீங்க தானா அப்படின்னு ஒரு டவுட். யோசித்து பாருங்களேன். உங்கள் பிள்ளைங்க நாளெல்லாம் உங்களோட இருக்கிறாங்க. நாள் ஃபுல்லாக நீங்கள் சமைச்சு தரீங்க அவங்களுக்கு, அவங்க கூட இருக்கிறீங்க, படிப்பு சொல்லி தரீங்க. திடீர்னு நைட்டில் நீங்கள் இருட்டில் நடக்கிறத பார்த்து, அம்மா அது நீங்களா, நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறப்போ உங்களுக்கு சிரிப்பு வருமா வராதா? உனக்கு தான் தெரியுதில்ல நான் தானே. இப்படி தான் ஆண்டவருக்கும் இருந்திருக்கோம்ல. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதே போல தான் இருக்குது. நிறையா பேருக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் விசுவாசம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கை இருக்கு ஆனால் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். ரெண்டும் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம்தான். நம்பிக்கை அப்படின்ற வார்த்தை பிலீஃப் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். இதோட ஹீப்ரூ மீனிங் என்ன தெரியுமா? ஹெமென் அப்படின்னு அர்த்தம். HEEMIN, ஹெமென். ஹெமெனுடைய அர்த்தம் என்னன்னா, ஏதோ ஒரு காரியம் இருக்கு, அது உண்மை, அதை நான் நம்புகிறேன். ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் என்னோட இருக்கிறாரு, நான் நம்புகிறேன். நான் டெய்லி வசனம் வாசிப்பேன், டெய்லி ஜெபிப்பேன், டெய்லி வர்ஷிப் பண்ணுவேன். அவர் இருக்கிறார், எனக்கு தெரியும். இது நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் வெறும் நம்பிக்கையில் வாழ்வதற்கு நம்மளை அழைக்கல, விசுவாசத்தில் நடப்பதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். விசுவாசத்தை பற்றி பேசுகிறப்போ ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 2, ஜெனசிஸ் சாப்டர் 15 verse 4 எனக்கு ஞாபகம் வருது. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இருக்கிற 2வது வசனமும் 15வது அதிகாரத்தில் இருக்கிற 4வது வசனமும். இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரஹாமிக் கவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் செய்த ஒரு கவனன்ட். ஸோ இந்த கவனன்ட் செய்கிறப்போ ஆபிரஹாமுடைய பேர் கூட இன்னும் மாறல, ஆபிராம் தான், ஆபிரஹாம் கிடையாது. ஆனால் இவரை தேடி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறார். என்ன வாக்குத்தத்தம்? 2வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். This is one of the most greatest covenants ever made in the Bible. One of the first and most greatest covenant. இன்னைக்கு வரைக்கும் யாரையாவது நம்ம ஆசீர்வதிக்கணும்னா இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கிறோம் இல்லையா? ஆனால் இதை கொடுத்தப்போ ஆபிரகாம் இருந்த நிலைமைக்கும் இந்த வசனத்துக்கும் இந்த வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு புழு பூச்சியே இல்லாத ஒரு மனுஷரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஒரு பெரிய தேசமாக மாற்றுவேன். நிறைய பேருக்கு ஆண்டவர் இப்படிதான் வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் பெரிய தேசமாக மாறுவீங்க. உங்களை கொண்டு நிறையா பிஸ்னஸஸ் ஆண்டவர் வந்து செய்வார். நிறையா வீடுகளை வாங்குவீங்க, நிறையா ஊருக்கு போவீங்க. ஆனால் அதுக்கும் உங்களுக்கும் இப்போ சம்பந்தமே இல்லாதது போல இருக்கும். ஆனால் ஆபிரகாம் ஒரே ஒரு காரியத்தை செய்தார். He did one thing. In Hebrews chapter 11 verse 8. Can you take it and read it along with me? Hebrews chapter 11 verse 8. ஏப்ரஹாம் இந்த வாக்குத்தத்தை வாங்கிட்டு அதை அப்படியே விட்டு போகலை. He acts on this. What does he do? Let's read it together. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கீழ்ப்படிந்து. விசுவாசத்துக்கு முதலாவது என்ன தெரியுமா தேவை? கீழ்ப்படிதல். ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் யோசித்து பாருங்களேன், பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் வேற இடத்துக்கு மூவ் பண்ணி போறாராம். இல்லை, ஆண்டவர் என்னை பெருக செய்வார். இல்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எப்படியாவது நிறைவேற்றி விடுவார். என்னை தேடி வந்தது இந்த வாக்குத்தத்தம், நான் தேடி போல. அதனால ஆண்டவர் என்னை பெருக்க பண்ணுவார். அதனால இந்த இடம் எனக்கு பத்தாது. ஐம் கோயிங் டு இன்க்ரீஸ் மை ஸ்பேஸ். ஸோ ஹி மூவ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மூவ். விசுவாசத்துக்கு முதல்ல தேவை உங்களுடைய கீழ்ப்படிதல். இவர் கீழ்ப்படிஞ்சது நிமித்தம் இவருக்கு ஒரு பியூட்டிஃபுல் டைட்டில் பைபிளில் வந்து கொடுக்குறோம். இஸ் கால் த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தின் தகப்பன். ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அவர் ஒன்றுமே பண்ணலை. He just moved. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி வைல்டு விஷன்ஸ் வந்து அப்பாவுக்கு வந்து கொடுப்பார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரீடம் செய்யணும், இவ்வளோ பெரிய மீட்டிங் நடத்தணும், இந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் இடத்துலேருந்து வந்துடும். அது பார்க்குறப்போ கையில் ஒன்றுமே இல்லையே, இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு கூட நானே நிறைய வாட்டி சொல்லுவேன், டாடி எதுக்கு இவ்வளோ செலவு, எதுக்கு இவ்வளோ செய்யணும், இழுத்து போட்டு நாம் மாத்திரம் எதுக்கு இவ்வளோ செய்யணும்னு நிறைய வாட்டி நானே கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் அவர் வந்து இல்லை, முடியாது, வேண்டாம், விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதே கிடையாது என் வாழ்க்கையில். எப்போதுமே சொல்கிற ஒரே காரியம் மாத்திரம்தான், ஆண்டவர் சொல்லிட்டார், நான் செஞ்சிருவேன். என் உயிரை கொடுத்தாச்சு, நான் செஞ்சிருவேன். அதே போல் விசுவாசத்தில் அவர் ஒரு அடி எடுத்து வைக்க ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் என் வாழ்க்கையில். நாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? சபையாக எத்தனையோ வேலைகளில் ஆண்டவர் ஒரு வைல்டான ஒரு விஷனை கொடுப்பார். தரிசனத்தை தேடி வந்து கொடுப்பார், தீர்க்க தரிசனத்தை கொடுப்பார். அது நமக்கு வந்து சிரிப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் கூட இருக்கிறவங்கலாம் கேள்வி கேட்பாங்க, சிரிப்பாங்க, வேண்டான்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் காதை மறைச்சிட்டு ஆண்டவர் சொன்னதை அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்பி ஒவ்வொரு நாளும் நடக்கிறத என் பெற்றோர் இடத்துல நான் பார்த்துருக்குறேன். ஜெபிப்பாங்க, ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் இதுதான் அவருடைய ஃபார்முலா. நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் செய்யணும், சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் தரிசனத்தை கொடுத்தீங்க, நீங்களே செய்யுங்க. அதே போல் கர்த்தர் செய்ததையும் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் சும்மா நம்பினால இல்லை, ஆமைன்னு சொல்லி நம்பினால இல்லை, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க தான் அந்த கதவு, ஒவ்வொரு கதவும் ஆண்டவர் வந்து திறப்பார். அதுதான் விசுவாசம். ஸோ பிலீஃப் இஸ் பிலீவிங். ஏதோ ஒன்று இருக்கு அங்கே, அதில் நான் என்னோட நம்பிக்கையை வைக்கிறேன்.
ஆனால் விசுவாசத்துடைய ஹீப்ரு அர்த்தம் என்ன தெரியுமா? எமூனா. எமூனா, எமூன். இந்த வார்த்தையிலிருந்து தான் ஆமேன் அப்படின்ற வார்த்தை வருகிறது. ஆமேன் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவது என்ற அர்த்தம். இந்த ஃபெய்த் உடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வெறும் நான் என்னுடைய சிந்தையை வச்சு ஒரு காரியம் இருக்குன்னு நான் நம்ப போகிறதில்ல. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுத்தையும் நான் அலைன் பண்ணி அதில் நடக்க போகிறேன். கர்த்தர் உங்களை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றி விட போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டார்ட் வாக்கிங் லைக் இட். இன்னமும் நான் ஐயோ புழு, நான் பூச்சி, மண்ணு கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடாது. ஆண்டவர் அழைத்திருக்கிற ஸ்தானத்துக்கு தகுதிப்படுத்துவது நமக்கு கொடுத்துருக்கிற கடமை. நம்மை தகுதிப்படுத்துவதற்கு ஆபிரகாம் சொன்னது போல, ஆபிரகாம் செய்தது போல கர்த்தர் உங்களை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? அதுக்கு ஏற்ற ப்ரொவிஷனை நீங்கள் தான் ரெடி பண்ணி வைக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அவர் அழைக்கிறதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. அழைக்கிறதுல ஒரு சீக்ரெட். ஆண்டவர் அழைக்கிறப்போ அது வெறும் வார்த்தை இல்லை. இட் இஸ் நாட் ஜஸ்ட் வேர்ட்ஸ். when God is calling out something, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை அழைக்கிறார்னா அந்த காரியம் அங்கே உருவாகும்னு அர்த்தம். ஏன்னா அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தர். He creates all things. என் கூட சேர்ந்து வாசிங்க ஏசாயா 40வது அதிகாரத்தில் 28வது வசனம். ஐசாயா chapter 40 verse 28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. எல்லாத்தையும் உருவாக்கி சிருஷ்டித்த கர்த்தர் உங்களுக்காக செய்ய மாட்டாரா? அவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற கர்த்தர். இந்த சிருஷ்டிப்பின் தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கு. யாவே போரே அப்படின்னு சொல்லுவாங்க. யாவே போரே, BORE, ஆனால் போரே அப்படின்னு சொல்லுவாங்க. யாவே போரே அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்ல அது உருவாகும்னு அர்த்தம். சிருஷ்டிக்கிற கர்த்தர். இந்த சிருஷ்டிப்பு, இந்த வல்லமை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் உண்டு. மனுஷருக்கோ இல்லை பிசாசுக்கோ வேற எந்த காரியத்துக்கோ ஏதாவது ஒரு மீடியம் தேவை. இப்போ நம்ம சமைக்கிறோன்னா சமையல் செய்கிறதுக்கு நெருப்பு வேணும், நம்மளுடைய பாத்திரம் வேணும், பொருளெல்லாம் வேணும். பெயிண்ட் பண்ணுறோன்னா பெயிண்ட் வேணும், கேன்வஸ் வேணும், ப்ரஷ் வேணும். ஆனால் ஆண்டவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவர் வார்த்தையை சொல்லிட்டார்னாலே அங்கே அது உருவாகும். இந்த வல்லமை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் உண்டு. சிருஷ்டிப்பின் கர்த்தருக்கு மாத்திரம்தான் உண்டு. இந்த வல்லமை இருக்கிறனால 3 விதமான காரியங்கள் உண்டு இதில். நம்பர் 1, there is control over all things. கண்ட்ரோல். ஆண்டவர் சொல்லாம அந்த சொல்ல மீறி எதுவும் நடக்காது. அதுதான் அவருடைய வார்த்தையில் இருக்கிற கண்ட்ரோல், பவர். நான் சில வசனங்களை கொடுக்குறேன். You can note it down and read it later. Exodus chapter 20 verse 11. Exodus 20 verse 11. Nehemiah chapter 9 verse 6. Psalms chapter 146 verse 5. Acts chapter 14 verse 15. Acts chapter 17 verse 24. Colossians chapter 1 verse 16. Revelation chapter 4 verse 11. Revelation chapter 10 verse 6. Revelation chapter 14 verse 7. இந்த எல்லா வசனமும் ஒரே காரியம் தான் சொல்லும். ஆண்டவருடைய சிருஷ்டிப்போம், ஆண்டவருடைய செயலுக்கு மீறி ஒண்ணுமே நடக்க முடியாது. அவர் சொல்லிட்டா அது நிற்கும், அவர் சொல்லுக்குள் அடங்கும். ஸோ முதலாவது கண்ட்ரோல். 2வது அவருடைய சொல்லுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள அதிகாரம் உண்டு.
அவர் கையினால் எதையும் போய் உருவாக்கி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய வார்த்தையினால் சொல்லிட்டாருனாலே அது அங்கே உருவாகிறோம். அதுதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அவர் அழைக்கிற அந்த வார்த்தையில், அந்த சொல்லுல வல்லமை இருக்கு. அழைக்கிறப்போவே உருவாகும் அந்த இடத்துல. He creates it. Psalms chapter 33 verse 6 and 9, John chapter 1 verse 3, Colossians chapter 1 verse 15 to 16. இதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுறது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லாமே அடங்கும். It will obey, கீழ்ப்படியும். எல்லா விதமான கிரியேஷன், எல்லா விதமான மனுஷர்கள், ஆவிகள், the only name and the only authority it will submit to is the name of God. அதான் யாவே போரே. என் மூன்றாவது ஆண்டவருடைய பிரசன்னம். அவர் செஞ்சிருக்கிற எல்லா விதமான கிரியேஷன்லேயும் அவருடைய வார்த்தையை அனுப்பி உருவாக்குனது நிமித்தம் அவருடைய ப்ரெசன்ஸை அது கேரி பண்ணுமா. நீங்கள் சுவாசிக்கிற காற்று, நீங்கள் குடிக்கிற தண்ணி, இயற்கையில் இருக்கிற எல்லா காரியமும் ஆண்டவருடைய சொல்லுனால தான் உருவாச்சு. அந்த சொல்லை அது கேரி பண்ணுறதுனால ஆண்டவருடைய பிரசன்னம் அதில் இருக்கும். அதோட ஆண்டவர் நிப்பாட்டிட்டாரா? இல்லை, நமக்குள்ளேயும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்குள்ளேயும் அந்த பியூட்டிஃபுல் கிஃப்ட் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்கு இந்த கிரியேஷன் பற்றி படிக்க ரொம்ப பிடிக்கும். இந்த கிரியேஷன் பற்றி அடிக்கடி படித்து ஐ வில் ரிலேட்டட் வித் வர்ஷிப். அதுக்குள்ளே ஆண்டவர் ரொம்ப அழகாக ஆராதனையை எல்லாத்துக்குள்ளேயும் வைத்திருப்பார். நான் நம்மளுடைய ஒரு வர்ஷிப் டீமுக்கும் யூத் பிள்ளைங்களுக்கும் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இந்த ரிசர்ச்சர்ஸ் ஆண்டவருடைய நாமத்தை எடுத்து ஒவ்வொரு நாமத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு அதை பற்றி இன்னும் படிக்க படிக்க இந்த நாமத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சீக்ரெட்ஸ் தான் அவங்க கண்டுபிடிச்சி ஆண்டவர் ரிவீல் பண்ணாராம். ஸோ இதை பார்க்க பார்க்க இந்த யாவே அப்படின்ற நாமத்தை ஸ்காலர்ஸ் படிக்க ஆரம்பித்தாங்களாம். ஸோ இந்த யாவே அப்படின்ற நாமத்தை எடுத்திங்கன்னா யாட் ஹே வாவ் ஹே, இந்த 4 எழுத்தும் சேர்ந்து வந்தால் தான் யாவே அப்படின்ற நாமம் வரும். இந்த யாவேயை 2 சிலபலாக பிரிக்கலாம், யா அண்ட் வே, யா வே. ஸோ இந்த வார்த்தையை படிக்க படிக்க இந்த சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த வார்த்தையும் ஹியூமன்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. மனுஷருக்கும் இந்த வார்த்தைக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அது என்ன லிங்க் தெரியுமா? ஒவ்வொரு வாட்டியும் மனுஷர்களாகிய நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல, மூச்சு விடுறது இருக்குல்ல, இது ஆண்டவருடைய நாமத்துடைய வேர்டை ரிசம்பிள் பண்ணுதான். இட் ரிசம்பிள்ஸ் த பேட்டர்ன் ஆஃப் யாவே. ஸோ அவங்க அது ரிசர்ச் பண்ணுறப்போ கண்டுபிடிச்சாங்களாம், வேறு எந்த வேர்டோ வேறு எந்த நேமும் இதோட சிமிலராக இல்லை. ஆனால் ஹியூமன்ஸ் மாத்திரம் ஒவ்வொரு வாட்டியும் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணுறப்போ இந்த நாமத்தை உச்சரிக்கிறாங்களாம். ஸோ எவ்ரி டைம் யூ ஆர் ப்ரீதிங், உங்களுடைய பாடி என்ன தெரியுமா பண்ணுது? அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறனால தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, ஜீவனோடு இருக்கிறீங்க. அதுதான் யாவே போரே. அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தர். அவர் சொல்லிட்டா அதை மீற வேற ஒன்றுமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சொல்லை கொடுத்துருக்கிறாரா, ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா? அது இன்னைக்கு வேணா நிறைவேறாமல் இருப்பதை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லிய நிமித்தம் அந்த வார்த்தை நிற்கும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள செயல்படும். அது அங்கே இல்லைனாலும் அது உருவாகும். கர்த்தர் உருவாக்குகிற கர்த்தர். He creates all things. இருக்கிற ஏதாவது ஒன்று, உடஞ்ச எதையோ ஒன்று ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் பூரணமாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பூரணமாக இருக்கும். பூரணமாக இருக்கும். உடஞ்சதாக இருக்காது, பூரணமாக இருக்கும். ஸோ இந்த டிசைனு ஹியூமன்ஸ்க்கு என்ன தெரியுமா? ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தூங்குறப்போ உங்கள் பாடி என்ன தெரியுமா பண்ணோம்? நீங்கள் சாப்பிட்றப்போ என்ன தெரியுமா பண்ணோம்? நீங்கள் தண்ணி குடிக்கிறப்போ, நீங்கள் வேலைக்கு போகிறப்போ, நீங்களே மறந்தாலும் சங்கீதத்தில் போட்டிருக்கிறது போல
சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை ஓயாம துதி செய்துகிட்டே இருக்கு. அதுதான் உங்களுடைய பேட்டர்ன், இதுதான் உங்களுடைய டிசைன், அதுதான் ஆண்டவருடைய நாமத்துல உள்ள வல்லமை. இதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்துல. உங்களுடைய நாமம் வேணா உங்க மேனேஜருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இயேசு நாமத்துல அவருக்காக ஜெபம் பண்ணீங்கன்னு வைங்களேன், அந்த ப்ரொமோஷன் அந்த இடத்துல உருவாகும். அப்படி ஒரு போஸ்டிங்கே இல்லைனாலும் கர்த்தர் உருவாக்குவார், உங்களுக்காக உருவாக்குவார். அப்படி ஒரு 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 வீடே இல்லைனாலும் கர்த்தர் உங்களுக்காக உருவாக்குவார். அதுதான் சிருஷ்டிப்பின் தெய்வனுடைய வல்லமை. The power of Yahweh Bore, it is to create, உருவாக்குகிற வல்லமை. இவ்வளோ மகிமையான தேவன் இல்லையா? ஒரு குழந்தை இந்த உலகத்துக்குள்ள பிறக்கிறப்போ அது முதலாவது செய்கிறது, அதே போல மனுஷங்களாகிய நம்ம இந்த பூமியை விட்டு போறப்போ நம்மளுடைய சரீரம் கடைசியா செய்வது, எதுவரைக்கும் இந்த நாமம் உங்களுடைய சரீரத்துக்குள்ளேயும் ஆவிக்குள்ளேயும் ஆத்மாக்குள்ளேயும் இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு ஜீவன் உண்டு. எந்த விதமான பலவீனமோ சுகவீனமோ வர முடியாது. உங்களுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமம், வல்லமை உள்ள தேவனின் நாமம். சும்மா இருக்கிற நாமம் இல்லை, வல்லமை உள்ள நாமம். இந்த நாமத்தின் மூலமா தான் உயிரோட இருக்கிறீங்க, ஜீவனோட இருக்கிறீங்க. இதை விட ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? கிரியேஷன்ல உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம் இல்லை, ஆண்டவரை விசுவாசிக்காத ஜனங்களுக்கும் ஆண்டவர் இந்த கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். அவங்க அறியாம செய்யலாம், ஆனா அவங்களுடைய நேச்சுரலா டிசைன் பண்ணி உருவாக்குன சிருஷ்டிப்பு அதோடைய கடமையை ஓயாம செய்துகிட்டே இருக்கு. ஆண்டவருக்கு ஒவ்வொரு வாட்டியும் மூச்சு இழுத்து விடப்போ அவங்க வேணா வேற கடவுளை வணங்கலாம், ஆனா ஆண்டவர் படைச்ச அந்த சரீரம் என்ன தெரியுமா செய்து, Let everything that has breath praise the Lord. அவருடைய நாமத்துல உள்ள வல்லமை பிசாசுனால இப்படி உருவாக்க முடியாது. அதனால பிசாசு உருவாக்குன காரியங்களுக்கு விரோதமா நிற்க மட்டும்தான் முடியும். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக அவன் ஏமாத்திரம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் அந்த நாமத்துல உள்ள வல்லமை. ஸோ கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் அப்படின்னு சொல்லுகிறப்போ, அவர் சொல்லுகிறப்போவே அந்த இடத்துல உருவாகும்னு அர்த்தம். செத்து போன கர்ப்பப்பை இருக்கா, கர்த்தர் உருவாக்குகிற தேவன். அவர் சொல்றப்போவே அவங்க ஒரு புது கர்ப்பப்பை உருவாகும், ஒரு புது இருதயத்தை உருவாக்குவார் கர்த்தர். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் காட். ஏராளமான டெஸ்டிமனிஸ் வரும் சில நேரம் ப்ரேயர் டைமில். என்னோட இருதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது, தயவுசெய்து ஜெபிங்க அப்படின்னு ஃபோன் அடித்து சொல்லுவாங்க. ஜெபிக்கிறப்போ முடிச்சுட்டு போய் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தா புத்தம் புதுசாக இருக்குது இருதயம். எப்படி இது ஆச்சுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உருவாக்குகிற தெய்வன், அவர் உங்களுக்கான அற்புதத்தை உருவாக்கி கொடுப்பார். அது இல்லைனாலும் கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். அதுதான் அவருடைய வல்லமை. That is the mighty power of my God. The power of my God. அவர் சொல்லிட்டா அவர் சொல்லுக்குள்ள சகல காரியங்களும் அடங்கும், அவர் சொல்லுக்குள்ள அடங்கும். ஆனால் அந்த சொல்லுக்கு நாம கீழ்ப்படியணும். கர்த்தர் தண்ணின் மேல நடந்து வா அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுட்டா கால் எடுத்து வச்சிடணும். நடத்துறது அவருடைய பொறுப்பு. He will take care. பேதுரு நடக்க வேண்டிய மீடியம் விசுவாசமா இருந்தது. விசுவாசத்துக்கு ஒரு மீடியம் தேவை. கதல பார்த்து சொல்லுங்க, மீடியம் தேவை, மீடியம் தேவை. எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு உங்க கண்ணு வேணுமோ, டேஸ்ட் பண்றதுக்கு உங்க வாய் வேணுமோ, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்க விசுவாசம் தேவை. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், அவர் சொன்னதுனால அது ஏற்கனவே அங்க உருவாகிருச்சு.
அதை பெற்றுக்கொள்றதுக்கும் சுதந்திரிப்பதற்கும் விசுவாசம் தேவை. நம்பிக்கை மாத்திரம் பத்தாது. ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார், தெரியும், அவருக்கும் தெரியும், உங்களுக்கு அதை விட நல்லா தெரியும். ஆனால் அதை தாண்டி உங்கள் விசுவாசம் தான் உங்களை நடக்க வைக்கிறது. It is the one that makes you walk. In 2 Corinthians chapter 5 verse 7, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் இருக்க 7வது வசனம் இதுதான் சொல்லுது. For we walk by faith and not by sight. We walk by faith and not by sight. சத்தமா வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசத்துல போய் உட்காரு படுத்துக்கோன்னு ஆண்டவர் சொல்லல. வா, come let's walk, come let's walk. Today God is inviting you to come on a faith walk with God. ஆண்டவரோட விசுவாசத்துல நடப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். இந்த யாவே போரே அப்படின்ற நாமம் இருக்குல்ல, இந்த யாவேன்ற வார்த்தை வசனத்துல வேதத்துல ஆல்மோஸ்ட் 7,000 டைம்ஸ் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு தெரியுமா? 7,000 வாட்டி. It's more than the word grace, pray, love or worship. One of the most mentioned words in the Bible, Yahweh. ஏன்னா அந்த நாமத்துல அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, எதை கேட்டாலும் நடக்கும். ஆனா அதே போல விசுவாசம் எத்தனை முறை மென்ஷன் ஆயிருக்கு தெரியுமா? 33 times in the Bible. அந்த 33 timesல ஆல்மோஸ்ட் 23 times, 23 to 24 times வந்து வெறும் ஹீப்ரூஸ்ல இருக்கிற 11வது அதிகாரத்துல இருக்கு. 24 times in Hebrews chapter 11 alone. ஒரு காரியத்தை ஆண்டவர் திருப்பி 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 சொல்றாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. It has a reason, it has a meaning. விசுவாசிக்கிறது கேட்க நல்லா தான் இருக்கும். இந்த மெசேஜை கேட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு போய் அதே வாழ்க்கையை வாழக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்மளை தகுதிப்படுத்திக்குவோம், நம்மளை ஆயத்தப்படுத்திக்குவதுக்கும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கடமை. ஆமென். இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தம் நீங்க தேடி போகல, உங்களை தேடி வந்திருக்கு. கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஏற்கனவே உருவாக்கி விட்டார். அது சிருஷ்டிப்புல ஏற்கனவே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதை சுகந்தரித்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டுகிட்டு இருக்கிறார் என்று அர்த்தம். It is your time to inherit and possess the promises of God. அந்த ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நீ இடத்துல போய் நிற்பதற்கு கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். In the land of milk and honey, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அது ஏற்கனவே உருவாகிருச்சு, ஏற்கனவே உருவாகிருச்சு. It's already in existence. கர்த்தர் அதை சிருஷ்டித்துட்டார். It's already existing. So it is our responsibility to walk towards it. இத்தனை வருஷமா நம்ம இடத்தை தேடி இருக்கிறோம், ஒரு சபையா ஒரு இடத்தை நம்ம தேடி இருக்கிறோம். எத்தனையோ முறை வீட்டில் நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு ப்ரேயர் ரைடு போவாங்க ஒரு ஏரியாவுக்கு. ஆண்டவரே இந்த இடத்துலையா அந்த இடத்துலையா. சில நேரம் அதை பார்க்குறப்போ உண்மையாக சொல்லணும்னா பரிதாபமாக இருக்கும்ப்பா, இத்தனை நாள் இவ்வளோ வருஷமாக தேடிட்டு இருக்கிறாங்களே அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு நாளும் முன் வச்ச காலை பின் வாங்கவே இல்லை. ஒரு இடத்த ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார், சபைக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த இடம் இனிமேல் உருவாக போகிறதில்லை, அது ஏற்கனவே உருவாகி இருக்குது, அது ஏற்கனவே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. அதுக்கு நேராக ஒவ்வொரு முறையும் அடி எடுத்து வைக்க 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 யூ ஆர் டேக்கிங் ஒன் ஸ்டெப் க்ளோசர் டு த ப்ராமிஸ். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ப்ரேயர் ரைடும் ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் இந்த இடத்துலேருந்து வந்த தீர்க்க தரிசனங்கள், இட் இஸ் a step towards possessing the promise of God. It is a step towards taking our feet and placing it in the promised land. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அற்புதத்தையும் ஆண்டவர் இதே போல செய்வார்.
நீங்கள் கால் எடுத்து வைக்க 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 கத்தர் இந்த மாதம் ஒவ்வொரு கதவாய் கத்தர் திறக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் தீர்க்க தரிசனமாக, இட் கேன் பி a wild vision, அது ஒரு வேற மாதிரியான ஒரு தரிசனமாக இருக்கட்டுமே. கத்தர் சொல்லிட்டாருன்னா அது உருவாகிருச்சுன்னு அர்த்தம். அவர் சொல்லிட்டாருன்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லை, நடந்துருச்சு. அவர் சொல்லிட்டாருன்னா அது உருவாகிருச்சு. ஏன்னா அவர் வார்த்தை தரையில வீணா விழாது. அது எங்க தெரியுமா போகும்? போய் உருவாக்கும், உங்களுக்கான அற்புதத்தை உருவாக்கும், உங்களுக்கான வழி ஆயத்தப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையில விடாது. அது செயல்படுகிற வார்த்தையா இருக்கு. அதுதான் அவருடைய நாமத்துல உள்ள வல்லமை. யாவே போரே, that is the power in the God we worship. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாதம் நான் அதை சுதந்திரித்து கொள்ள போகிறேன்? I'm going to take a step and move. நான் நடக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கு நேராக என்னை ஆயத்தப்படுத்தி நான் நடத்த போகிறேன். நானும் என் குடும்பமும் கர்த்தர் சொல்லியிருக்க வாக்குத்தத்தங்களுக்கு மேலாக நிற்க போகிறோம். We are going to stand on every promise. உருவாக்கப்பட்ட எனக்காக உங்களுக்காக கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். It is specifically made for you. உங்களுக்காக உருவாக்கப்பட்டதை வேற யாருக்கும் போட முடியாது, வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. It is specifically designed and made for you. எப்படி உங்க கையில இருக்கிற ரேகை உங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கோ, அதே போல உங்களுக்கு இருக்கிற அற்புதம், உங்களுக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட், அது உங்களுக்குன்னு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியம். அதை வேற யாராலையும் பிரிக்க முடியாது, அதை வேற யாராலையும் தடுக்க முடியாது, அதை வேற யார்கிட்டயும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். உங்களுக்குன்னு வைத்ததை கர்த்தர் உங்களுக்கு தான் கொடுப்பார். Because it was created for you and it is for you. உங்களுக்காக உருவாக்கி கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுக்கிற தீர்க்க தரிசனம் specifically designed for you. வல்லமையான கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம் இல்லையா? He is a powerful God. He's a powerful God. உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் ஆண்டவர் மேலே இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த இல்லாதவைகளை கர்த்தர் ஏற்கனவே உருவாக்கி விட்டார். He has already created it. அதற்கு உங்களுடைய விசுவாசம் தேவை. அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு விசுவாசம் தேவை. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்களாப்பா, எனக்கு இன்னும் விசுவாசம் வேணும் ஆவியானவரே. உங்க மேல இருக்கிற என்னுடைய விசுவாசம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கப்பா. எனக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, அது உருவாக்கி வைத்துட்டீங்க. You have already created it. எனக்குன்னு சொன்னதை எனக்காக உருவாக்கி வைத்திருக்கிறீங்க. அதை சுதந்திரித்து கொள்வதற்கான வல்லமை எனக்கு கொடுங்க. அதற்கான விசுவாசத்தை எனக்குள்ள வைங்க ஆவியானவரே. ஆண்டவரிடத்துல இடத்துல கேட்கிறீங்களா? Lord, I need a new faith. I need a new faith. விசுவாசத்தை கர்த்தர் புதுப்பித்து கொள்வதற்கு அழைக்கிறார். ரொம்ப நாள் அதே நம்பிக்கையிலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் ஒரு நாள் செய்திருவார், ஆண்டவர் ஏதோ ஒரு நாள் தூரத்துல ஒரு நாள் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பட் your miracle is already in existence. அது ஏற்கனவே சிருஷ்டிப்புல இருக்கிற காரியமா இருக்கு. அதை சுதந்திரித்து கொள்வது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரதானமான கடமை. பிசாசு அதை பறிக்க முடியாது, பிசாசு அதை தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பது உங்களுக்காக கர்த்தர் கொடுப்பார். He will release it for you. He will release it. இருக்கிற இடங்களில் எழுந்து நில்லுங்க. We are going to release the promises of God. பிசாசுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை என்ன தெரியுமா? ஆண்டவர் உருவாக்குன எல்லாத்தையும் தடுப்பது, ஆண்டவர் உருவாக்குன எல்லாத்தோடையும் போராடுவது. ஆனா பிசாசுனால அது மாத்திரம்தான் செய்ய முடியும், அவனால ஒரு நாளும் உருவாக்க முடியாது. ஏன்னா என்னுடைய கர்த்தர் யாவே போரே, அவர் சிருஷ்டிப்பின் தேவன், உருவாக்குகிற கர்த்தர். கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாக்குத்தத்தங்களை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன்.
பிசாசு அதை தடுக்க முடியாது. இனிமேல் அந்த வாசலை பூட்ட முடியாது. இனிமேல் அந்த கதவை அடைக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு பேசுகிறோம். மூடப்பட்ட கதவுகள் திறப்பதாக. எப்பத்தா என்று பேசுகிறோம். மூடப்பட்ட வாசல்கள் இந்த மாதம் திறப்பதாக. உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமா செய்கிற காரியங்களை நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேசுகிறோம். இன்றைக்கு அந்த தடைப்பட்ட காரியங்கள் விலகி போவதாக. Let it be released in the name of Jesus. We release it in the name of Jesus. அதை ரிலீஸ் பண்ணுகிறோம். அதை ரிலீஸ் பண்ணுகிறோம். கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தினால ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். Don't just use your belief. Operate in faith in the name of Jesus. Take this as a call from God. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அழைப்பு, உங்களை விசுவாசத்துல நடப்பதற்காக கர்த்தர் அழைக்கிற அழைப்பு. அந்த விசுவாசத்துல கர்த்தரோட இணைந்து நடப்பது தான் நம்மளுடைய கடமை. இணைந்து நடப்பது தான் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற பிரதானமான கடமை. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா உங்களுடைய நாமத்தை நான் கூப்பிடுகிறேன். I call on your name, Lord. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, யாவே யாவே Rafa Elohim Shaddai Adonai தம்மை வெளிப்படுத்துவீர். சத்தத்தை உயர்த்தி அவர் நாமத்தை கூப்பிடுறீங்களா? யாவே Let it be released. Let it be released. எல்லா விதமான சுகவீனங்களுக்கு நேராக பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தில். workaத kidneys, we speak a new pair of kidneys in the name of Jesus. ஒரு புது இருதயத்தை பேசுகிறோம். ரத்தத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம். சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. Let there be a complete healing in the name of Jesus. Let there be healing in the name of Jesus. எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே, எங்களுக்காக செய்து முடியாமையானது. Do it for us. Do it for us. இந்த காலை வேளை இப்பொழுதே அதை செய்து முடி. Do it for us, Lord. எங்களுக்காக செய்யுங்க ஆவியானவரே. எங்களுக்காக யாவையும் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆம் என்றும் ஆமென் என்றும் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே. அந்த விசுவாசத்தோட நாங்க கேட்கிறோம் அப்பா. எங்களுக்கான உருவாக்கப்பட்ட காரியங்களை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ளுகிறோம். We receive it. பெற்றுக்கொள்ளுகிறோம். எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்த சகல விதமான ஆசீர்வாதத்தை நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுகிறேன். I receive it. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன். இனி பிசாசுனால அதை பறிக்க முடியாது. பிசாசுனால அதுக்கு
விரோதமா வர முடியாது. கர்த்தர் இல்லாத இடத்துல இருக்கவை போல உருவாக்கி கர்த்தர் வைத்திருக்கிறார். He has already created it. அதை உருவாக்கி கர்த்தர் வைத்திருக்கிறார். உருவாக்குகிற கர்த்தர், சிருஷ்டிப்பின் தேவன். அவர்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்கிறீங்களா? இது எப்படி முடியும்? இந்த வருஷத்தை நான் எப்படி கடந்து செல்ல போறேன்? என் பிள்ளைகளுக்கு யார் இருக்கா? யார் எனக்காக இந்த காரியங்களை செய்து முடிக்க போறான்னு நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியம் ஏற்கனவே முடிஞ்சு விட்டது மகளே. அது ஏற்கனவே முடிந்து விட்டது. It is finished already. It is done. கர்த்தர் உருவாகி வெச்சிட்டார். He has already created it and it is kept for you. உங்களுக்கான வைத்த ஆசீர்வாதத்தை பிசாசுனால பறிக்க முடியாது. Cannot take it anymore. The enemy cannot steal, kill and destroy anymore in the name of Jesus. ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் இனி விசுவாசத்துல நடக்க போகிறேன். ஆண்டவரே, என்னுடைய செயலை நம்பி நான் வாழ போறதில்லை. என்னுடைய சூழ்நிலையை பார்த்து நான் பயப்பட போறதில்லை. என் விசுவாசத்தை நான் இன்னும் பெருக போகிறேன். என் விசுவாசத்துல நான் இன்னும் செயல்பட போகிறேன். I'm going to operate more in my faith, Lord. எனக்காக நீங்க செஞ்சிட்டீங்க, நீங்க செய்து விட்டீங்க, உருவாக்கி வச்சிட்டீங்க. You've already created it. என்னுடைய சுகம் ஏற்கனவே உண்டு, என்னுடைய பலம் ஏற்கனவே உண்டு, எனக்கான காரியங்கள் ஏற்கனவே உண்டு. அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா, முழு மனதோட பெற்றுக்கொள்கிறேன். இனி குறைவில் நடக்க போகிறது இல்லை. You will not walk in lack anymore. In the name of Jesus. There will be no lack in your house. உங்களுடைய வீடுல எதுவுமே குறைபட்டு போறது இல்லை. கர்த்தர் நிறைவான ஆவியானவர். குறைவு பிசாசு கிட்ட இருந்து தான் வரும். ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்தீங்கன்னா ஆண்டவர் நிறைவுல நடத்தக்கூடிய கர்த்தர். ஒரு குறையும் இல்லாம கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல வல்லவர். நிறைவுல நடத்துகிற கர்த்தர். ஏன் கலங்குகிறாய்? Why are you worried? Why are you scared? ஏன் பயப்படுற? உனக்காக சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். முன்பாக செல்லுகிற கர்த்தர். அவர் ஏற்கனவே உனக்கு முன்பாக சென்று வழிகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். அவர்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்பா, இந்த காலை வேளையில இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை முழு மனதோடு விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை இன்னைக்கு எங்களால் பார்க்க முடியலனாலும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு காரணமாக எங்களுக்கு அதை உருவாக்கி வைத்திருக்கிறீங்க. You have already created it for me. எனக்காக உருவாக்கி வைத்திருக்கிறீங்க. கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிறார். நான் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பயம், உங்களுக்குள்ள இருக்கிற கலக்கங்களுக்கு கர்த்தர் ஒரு விடையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். He's giving you the answers to it. நான் சொல்ல சொல்ல நான் திருப்பி ஒரே காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்ல சொல்ல பிசாசு பேசின எல்லா பொய்களையும் கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார். முடியாது, ஆண்டவர்னால முடியாது, இது எப்படி ஆகும், இது கர்த்தர் எப்படி செய்வார் அப்படின்னு கேட்ட எல்லா விதமான கேள்விகளையும் கர்த்தர் ஒவ்வொன்னா விடை கொடுத்துக்கிட்டு வராரு. நான் சொல்ல 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 அந்த இடத்துல இல்லாத இடத்துல கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். He's creating it. Creating it. அவர் உருவாக்குகிற கர்த்தர், சிருஷ்டிப்பின் தேவன். யாவே போரே, யாவே போரே, யாவே போரே. சிருஷ்டிப்பின் கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறதற்காக நன்றி. உருவாக்கி வைத்திருக்கிறார். உருவாக்கி வைக்க மட்டும் இல்லை, அந்த அதிகாரத்தை உங்க கருத்துல கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வோம். You will receive it in the name of Jesus. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, எங்களோட பேசினதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, விசுவாசத்துல இன்னும் நாங்க தினன்பட்டு நடப்பதற்கான பலத்தை கொடுங்க ஆவியானவரே. Help us to walk more in faith. எங்களுடைய செயலை நம்பி இல்லை, உங்களுடைய கரத்தை நம்பி வாழ்கிற ஜனம் ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டீங்க அப்பா.
தேவைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேவைக்கான ப்ரொவிஷனை நீங்க உருவாக்கி கொடுங்க. தேவைகளை சந்திக்கிற தேவனே, என்னுடைய தேவைகளை சந்திங்க. என்னோட இருக்கிற தேவன், என்னோட இருக்கிற கர்த்தர், அவர் உன்னோட இருக்கிற தேவன், விலகாத கர்த்தர். எங்களோட இருப்பதற்காக நன்றி, எங்களோட பேசுவதற்காக நன்றி. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.